நாம் இப்பொழுது பார்க்க இருப்போம் பாடம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசினுடைய 6ஆம் வகுப்புல தமிழ்ல இயல் 8. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா 7 ஏழை முடிச்சிருக்கோம். இப்போ 8வது ஏழை வந்து பார்த்தோம்னா பார்க்க போறோம். அது என்ன ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா அறம் தத்துவம் சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல எல்லாரும் இன்பம் வரும் அப்படின்ற இயல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பராபர கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம், பெயர்ச்சொல், திருக்குறள் அப்படின்ற 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. நாங்கள் அப்லோட் செய்யப்படும் புது புது வீடியோகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கறது 6ஆம் வகுப்பு தமிழில் புதிய பதிப்பில் இயல் 8 கவிதைப்பேழை, செய்யுள் என்று சொல்லக்கூடிய கவிதைப்பேழையில் பராபர கண்ணி அப்படின்ற நம்மளுக்கு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வது சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம் சொல்லி பாடத்துக்குள்ள போறாங்க. நமக்கு வந்து இங்க 2 அடி செய்யுள சொல்லியிருக்காங்க. 2 அடி செய்யுள் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அது என்ன செய்யுள்னு பார்க்கலாம். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா தாயுமானவர். அது பாடல் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொற்பொருள் என்னன்னு பார்க்கலாம். அது இன்னொரு முறை கூட அந்த பாடல் சொல்றோம் பாருங்க. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அதாவது அந்த பாடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொற்பொருள்கள் என்னன்னு பார்க்கலாம். குளிர்ந்த தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் என்றால் மிகுதி, செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு, ஏவல் என்றால் தொண்டு, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு பொருள். அந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். அனைத்து உயிர்களையும் தாம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதுதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. இதில் கூட மிக முக்கியமான சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். பணி என்றால் தொண்டு, எய்தும் என்றால் கிடைக்கும். அதாவது அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு பாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அதாவது என்னன்னா இன்னொரு சொல்ற பாட்டு, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அதாவது என்னன்னா எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரா திரு தாயுமானவர். இதுல கூட மிக முக்கியமான சொற்பொருள் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அர்த்தம். அல்லாமல் பார்த்தோம்னா அதை தவிர. நூல்வெளின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாடலை எழுதியது யாருன்னு பார்த்தோம்னா தாயுமானவர். இவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர். இப்பகுதி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த நூல் வந்து பார்த்தோம்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாய்மானவர் பாடல்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடல்கள் பார்த்தோன்னா பராபர கண்ணி அப்படின்னு தலைப்பில் இருந்துக்கு நம்மளுக்கு அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு அது எதில் இருக்குன்னு கேட்பாங்க. பராபர கண்ணி அப்படின்னு தலைப்பு இருக்கு. அதாவது தாய்மானவர்களே பராபர கண்ணி அப்படின்ற தலைப்பில் இருக்கு. கண்ணி என்பது வந்து பார்த்தோம்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அதாவது கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. மிக மிக முக்கியமானது. கண்ணி என்பது என்னன்னு கேட்கலாம் கொஸ்டின். அதாவது 2 அடியில் பாடப்படக்கூடிய ஒரு பாடல் வகை. அதுமாரி தமிழ் மொழியின் உபநிடதம் எதுன்னு கேட்டாங்கன்னா தாய்மானவர் பாடல்கள் தான் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கவிதை பேழைன்னு சொல்லக்கூடிய செய்யுள்ல நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இலக்கியங்கள் மக்கள் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் அனைவருமே வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கன்னு சொல்லி படத்துக்குள்ள போறாங்க.
அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உள்ளுக்குள் இருக்கும் நன்மை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு பாடல் முடிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொற்கள் என்னன்னா, சுயம் அப்படின்னு பார்த்தோன்னா தனித்தன்மை, உள்ளீடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே இருப்பவை. நூல்வெளி என்னன்னு பார்க்கலாம். இந்த பாடல் நம்மளுக்கு யார் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா லெபான் நாட்டை சேர்ந்தவர் கலீல் ஜிப்ரான். இவர் வந்து ஒரு கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். யாரா கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கலாம். அது லெபனான் நாடு. அதாவது கலீல் ஜிப்ரான் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது வந்து லெபனான் நாடை சேர்ந்தவர். இந்த பாடப்பகுதியை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எழுதுனது யாருன்னா புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்த பாடல் எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா புவியரசு. இது மிக மிக முக்கியமான ஒரு வினா. புவியரசு எழுதிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் தான் வந்து நம்மளுக்கு இந்த பாடமே அமைக்கப்பட்டுள்ள அந்த பாடலேருந்து எடுத்து நமக்கு பாடமாக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கோம் பாடம் அப்படி எது பார்த்தோம்னா, உரைநடை உலகத்துல பசிபினி போக்கிய பாவை. உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திருவோம் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும். இப்போ நம்மளுக்கு இங்க வந்து ஒரு காட்சி ஒன்றுன்னு சொல்லி இடம் எங்க சொல்லியிருக்காங்கன்னா மணிப்பல்லவ தீவுல. கதை வந்து பார்த்தா அப்படின்னா மணிமேகலை, கதை மாந்தர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். மணிமேகலையும் தீவத்திலகை அப்படின்றவங்களும் இருக்காங்க. மணிமேகலை தனக்குள்ள நினைக்கிறா என்னன்னா, அந்த மணிப்பல்லவ தீவுல எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், புத்து குளங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆகா அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் வந்து தீவிரதிகை வரா. தீவிரதிகை என்ன சொல்றாங்கன்னா, அழகிய பெண்ணே நீ யார், இங்கு எப்படி வந்தாயின்னு கேட்கிறா. மணிமேகலை வந்து அது சொல்றா, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா, நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் அப்படின்னு மணிமேகலை கேட்கிறா. தீவிரதிகை சொல்றா, என் பெயர் தீவதிலகை. நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு தீவிரதிகை சொல்றா. அதுக்கு மணிமேகலை என்ன சொல்றான்னா, அது என்ன அம்மா? தீவிரதிகை அதுக்கு சொல்றா, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என பெயர் பெற்றது அப்படின்னு தீவிரதிகை சொல்றான். மணிமேகலை, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறது. தீவிரதிகை அதுக்கு என்ன சொல்றான்னா, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலா நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையில் இருந்து அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். மணிமேகலை அது கேட்கிறா, அமுத சுரபியா, அதன் சிறப்பு என்ன? தீவிரதிகை அது கேட்கிறா. சொல்றா, அதுக்கு அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானால் உணவு அளிக்கலாம். மணிமேகலை அதுக்கு என்ன கேட்க, அப்படியா, வியப்பாக உள்ளதே. தீவிரதிகை அதுக்கு, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழு நிலவு இன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரதிகை சொல்லியிருக்கும் போதே வந்து பொய்கை நீருக்கு மேல அந்த பாத்திரம் தோன்றுறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறா. தீவிரதிகை என்ன சொல்றான்னா, மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போக்கும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்றான்.
தீவிரத்தை அப்புறம் மணிமேகலை தீவிரத்திலேயே வணங்கி அமுத சுரபியிடம் விடைபெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரியிடம் உணவு பெற செல்கிறாள். காட்சி 2. இடம் வந்து பார்த்தோம். காட்சி 2 இடம் பார்த்தோம்னா ஆதிரையனுடைய இடம் ஆதிரையனுடைய வீடு. கதை மாந்தர்கள் யாருன்னா ஆதிரையும் மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாசலில் மணிமேகலை கையில் அமுத சுரபின்னு வந்து நிற்கிறா. அப்போ ஆதிரையை வந்து யார் நீங்கள் கேட்குறாங்க. மணிமேகலை வந்து என்ன சொல்றேன்னா, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஆதிரை அதுக்கு, ஓ நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு ஆதிரை கேட்கிறான். மணிமேகலை அதுக்கு வந்து, இது அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபியாகும். ஆதிரை வந்து அதுக்கு என்ன கேட்கிறான், இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை வந்து பல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்று திரும்ப முதல்ல இருந்து சொல்றான். ஆதிரை வந்து வியப்புடன், அப்படியா, அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவிடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஆதிரை கேட்கிறான். மணிமேகலை என்ன சொல்றான்னா, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன். ஆதிரை வந்து, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன்னு சொல்லி அதுல வந்து உணவு இடுறான். அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, ஆதிரை வந்து அமுத சுரபியில் உணவு இடுறான். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது கொஸ்டினா வரும். யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோர்களுக்கு உணவு அளிக்கிறா. யாருன்னா மணிமேகலை. பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுறா. அப்புறம் காட்சி 3 ஒன்று தான் சொல்லியிருக்காங்கன்னா, இடம் வந்து அரண்மனை. கதை மாந்தார்கள் யார் யாருன்னா, சிறைக்காவலர், மன்னர், மணிமேகலை. சிறைக்காவலர்னா சொல்றான்னா, மன்னன் போயிட்டு, வேந்தே வணக்கம், இன்று காலை நாம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. மன்னர் வந்து வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. சிறைக்காவலர் என்ன சொல்றான், ஆகட்டும் மன்னா. சிறைக்காவலர்கள் வந்து பார்த்தோம்னா மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வராங்க. மன்னரை வணங்கி, அருளம் கொண்ட அரசே வணக்கம். மன்னர் சொன்ன, பெண்ணே நீ யார்? உணவு அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு மன்னன் கேட்கிறான். மணிமேகலை வந்து தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுறா. மன்னர் வந்து மிக்க மகிழ்ச்சி, மாதவம் செய்தவளை, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு மன்னர் கேட்கிறார். மணிமேகலை வந்து பார்த்தா அப்படின்னா, அன்பால் ஆட்சி செய்யும் அரசை, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு மணிமேகலை சொல்றான். அதுக்கு மன்னர் வந்து, அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு மன்னர் கேட்கிறான். மணிமேகலை வந்து, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீன்மைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா அப்படின்னு மணிமேகலை சொல்றான். மன்னர் வந்து அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க அப்படின்னு மன்னர் சொல்றான். மணிமேகலை நன்றி மன்னா அப்படின்னு சொல்லி வணங்கி விடைபெறான். இதோட இந்த படம் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொற்பொருள் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினா எதுன்னு பார்த்தோம்னா, கோமுகி அப்படின்னா என்னன்னா, கோன்னா பசு, முகி என்றால் கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்த பொய்கை. அது அமுத சுரபி எந்த இடத்துல வந்து கிடைச்சதுன்னு கேட்பாங்க. அது கோமுகி அப்படின்ற இடத்துல இருந்து கிடைச்சது, பொய்கையில கிடைச்சது அப்படின்னு பேர். அந்த அதாவது எப்படி வேற எது மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த இடத்துல இருந்து வேற எப்படி கேள்வி கேட்கலாம்னா, அமுத சுரபி எந்த பொய்கையில் கிடைத்தது அப்படின்னு கேட்கலாம். அது கோமுகி அப்படின்ற பொய்கையில கிடைச்சது. எந்த நாள்லன்னா வைகாசி திங்கள் பௌர்ணமி நாளில். மிக மிக முக்கியமான வினா அது. நம்ம அடுத்து பார்க்க இருப்போம். பாடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி இதுல வேற முக்கியமான வினா எதுன்னு பார்த்தா, மணிமேகல் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் அப்படின்னு பார்த்தா ஆதிரை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து பார்த்தா மணிப்பல்லவ தீவு. மிக மிக முக்கியமானது இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தா அப்படின்னா, விரிவானம் சொல்லக்கூடிய துணைப்பாடத்துல பாதம் அப்படின்ற ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகள் அனைவராலும் கவரும். கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மடி பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும். அத்தகைய கதை ஒன்றை படிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போறாங்க. இது வந்து ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியுடைய ஒரு கதை. அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். எல்லா நாளும் போல தியேட்டர் வாசல் உட்காந்துருக்காரு. காலணி தேய்க்கும் மாறி. காலையில துவங்கிய மழை வந்து விடாது பெஞ்சிட்டே இருக்கு. அவர் என்ன பண்றாரு, யாருன்னா இன்னைக்கு காலணி தேய்க்க வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காரு. டீ குடிச்சா பசி போயிடும், அந்த டீ குடிக்கிறதுக்கு கூட ₹1 வேணுமே அப்படின்னு அமர்ந்துட்டு இருக்காரு. காற்றும் மழையோடும் சேர்ந்து கொண்டது. அந்த மழை வந்து பார்த்தா காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது. அந்த நீண்ட தெருவில் யாருமே இல்லை. அவரும் பார்த்தோன்னா ஒரு மரமும் 8 பழைய செருப்புகளும் தவிர. அது பெரிய தெரு. அந்த தெருவில் வந்து ஒரே ஒரு மரம் இருக்கு, 8 பழைய செருப்பு இருக்கு. சினிமா தியேட்டரின் குறுகிய வலப்புற சந்திலிருந்து கொடை இல்லாமல் நனைந்தபடி வெளிப்பட்ட சிறுமி ஒருத்தி ஒரு மீனை போல சுழன்ற அவன் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிட்டு அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து போய் சென்றுடலாம். அந்த காலணி வந்து பார்த்தோம்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமான சிறுமிகளின் காலணி போல இல்லாம வெல்வெட் தைத்து பூ வேலை கொண்ட காலனியாக இருந்தது. அந்த காலனியில பார்த்தோம்னா சிறுமிய பாத வாசனை படிஞ்சிருந்தது. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத அருமணம். கீழ்சலை தைத்து வைத்து கொண்டு இவை காத்திருந்தார். இப்போது குடிக்கப் போகும் தீயின் ருசி நாக்கில் துளிரிட்டது. காற்றும் மழையும் தீவிரமாக சுழன்றன. மதியம் அது ஓய்ந்த போது ஒளி திவலைகள் ஆங்கங்கே தெரிய துவங்கின. அந்த சிறுமிக்காக காத்திருந்தால் மாறி. நிச்சயம் ₹2 கிடைக்கும். மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை. ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது. பின்பு இரவு 2ஆம் ஆட்டம். சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தாள். அவள் வரவே இல்லை. மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்து கொண்டு காலனியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார். அடுத்த நாள் வந்து காலையில மழை இல்லை, நல்ல வெயில் அடிச்சது. இளம் சிவப்பான அந்த காலனியை எடுத்து மீண்டும் ஒருவன் நன்றாக துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலையில் ஈடுபட துவங்கினார். அன்றும் அந்த சிறுமி வரவே இல்லை. மறந்து விட்டாலோ இல்லை யாரிடம் கொடுத்தோம் என தெரியாமல் அலைகிறாளோ தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து போனார். மறுநாள் 3ஆம் நாள் என நாட்கள் கடந்து போதும் அவள் வரவே இல்லை. ஆனால் அவர் அந்த காலனியை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தார். ஓர் இரவில் மாரியின் மனைவி அந்த காலனியை கண்டாள். அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள். சிறுமியின் காலனி போல் இருந்தது. அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. தனது வலது காலில் அந்த காலனியை நுழைத்து பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. சிறுமியின் காலனி அவளுக்கு பொருந்துகிறது என்றவள் மற்றொரு காலனியை தேடி பையை கொட்டினாள். மாறி உள்ளே கோபமாக சப்தம் அறிந்து வந்தபோது மனைவியின் வலது காலில் இருந்த சிவப்பு காலனியை கண்டார். ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கழற்ற சொல்லி கிழிந்து விட்டதா என பார்க்க கையில் எடுத்து உயர்த்தினார். கிழியவில்லை. சிறுமியின் காலனி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறது என்று வியப்புடன் அது ஒற்றை காலனி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றாள். அவள் முணுமுணுத்தபடி பின் வாசலுக்கு போய்விட்டாள். காலனி அவருக்குள்ளும்
ஆசையை தூண்டியது. போட்டு பார்க்கலாம் என தன் வலது காலை சிறிய காலனி நுழைத்த போது அது தனக்கும் சரியாக பொருந்துவதை கண்டார். விசித்திரமாயிருந்தது. 2 வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலனி பொருந்துகிறது? அவரால் யோசிக்க முடியவில்லை. எப்படியோ உரியவிடம் அதை ஒப்படைத்து விட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டு கொண்டார். மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த காலனி விசித்திரம் பற்றி சொல்ல அவர் தன் வலகாலை பொருத்தி பார்த்தார். அவருக்கும் சரியாக பொருந்தியது. இச்செய்தி நகரில் பரவியது. அந்த காலனியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து அணிந்து தமக்கும் சரியாக உள்ளதை கண்டு அதிசயித்து போயினர். அந்த காலனி 1 வயது குழந்தை முதல் வயசாளி வரை எல்லோருக்கும் பொருந்துவதாக இருந்தது. அதை காலில் அணிந்தவுடன் மேகத்துக்குள் காலடியில் பரவுவது போலவும் பனியின் மிருது படர்வது போலவும் இருப்பதாக பலர் கூறினர். அவர் வராது போன காலனிக்கு உரிய சிறுமியை நினைத்து கொண்டார். யாருன்னா மாறி வராது போன காலனி சிறுமியை நினைச்சுக்கிறார். கோடைக்காலம் பிறந்தது. எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தை காலனியை அணிந்து பார்த்து போயினர். பின் அதை அணிந்து பார்க்க அவர்களே பணம் தரவும் தொடங்கினர். தினசரியாக பணம் பெருகிக் கொண்டே போனது. வருடங்கள் புரண்டன. அவர் பசு 2 வாங்கினார். வீடு கட்டி கொண்டார். வாழ்வு நிலை உயர்ந்து கொண்டே போனது. இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தின் ஊடேயும் அவளை தேடிக்கொண்டிருந்தார். அவர் வருவதற்கு முன்பாகவே காலனியில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள். அணிந்து பார்ப்பார்கள். முகத்தில் சந்தோஷம் பீரிடம். கலைந்து போவார்கள். இப்படியாக மாரியின் 30 வருடம் கடந்தது. அந்த வருடம் மழைக்காலம் உரத்து பெய்தது. ஓர் இரவில் காலனியோடு வீடு திரும்பும் போது அதை திருட முனைந்த இருவர் தடியார் தாக்க பலமிழந்து கத்தி வீழ்ந்தார். யாரோ அவரை காப்பாற்றினார்கள். காலனி திருடு போகவில்லை. ஆனால் தலையில் பட்ட அடி அவரை பலவீனமடை செய்தது. வீட்டை விட்டு வெளியே நடக்க முடியாதவராகி போனார். அந்த சிறுமிக்காக அவர் மனம் காத்து கொண்டே இருந்தது. தனது மரணத்தின் முன்பு ஒரு தரம் அவளை சந்திக்க முடியாதா என்ற ஏக்கம் பற்றி கொண்டது. தான் அவளால் உயர்வு அடைந்ததற்கான கடனை சுமந்தபடி மறிக்க வேண்டுமா என்பதே வேதனையாக தருவதாக இருந்தது அவருக்கு. பார்வையாளர்கள் அவர் வீடு தேடி அணிந்து பார்த்து போயினர். ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடித்த பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும் போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என சொன்னார். மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தாள். அவள் தனிவான குரலில் சொன்னாள், வெகு தாமதமாகிவிட்டது. எனது காலனியை தைத்து விட்டாயா இல்லையா? அவளை அடையாளம் கண்டு விட்டார் மாறி. அதே சிறுமி. அந்த பெண் தன் கையில் இருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடது காலனியை எடுத்து அவர் முன்னே காட்டி சொன்னாள், இதன் வலது காலனியை தைக்க கொடுத்து நினைவிருக்கிறதா? அவர் தலையாட்டியபடி தன்னிடமிருந்த காலனியை எடுத்து துடைத்து அவளிடம் காட்டினார். அவள் கைகளில் தந்தபடி அதன் வித்தையை எடுத்து சொன்னார். இந்த காலனி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது. அவள் ஆச்சரியமின்றி தலையாட்டினாள். தன்னிடம் இருந்த நாணயம் எதையோ அவர் கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த காலனியை போட்டாள். இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான். அவள் யார் என அறிய அவளாகி கேட்டார். பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மழையில் வெளியேறி சென்று விட்டாள். தெருவின் விளக்கு கம்பம் அருகே நின்ற அவள் கூடையில் இருந்த 2 காலனிகளையும் எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள். அவள் கொண்டு வந்த இடது காலனி சரியாக பொருந்தியது. தைத்து வாங்கின வலது பாத காலனி அணிந்த போது அது பொருந்தவில்லை, சிறியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இந்த கதையினுடைய நூல்வெளியில் பார்க்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களும் குறிப்பிடத்தக்கவர். அதாவது மிக முக்கியமான வினா இதுல என்னன்னா, தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீளுகின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்கள் எழுதியிருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல்கள் என்னென்னு பார்த்தா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி,
கால் முளைத்த கதைகள் அப்படின்னு நூல் நிறைய எழுதியிருக்காரு. இந்த கதை எங்க இருக்கு அப்படின்னா தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. நமக்கு பாதம் அப்படின்ற கதை எங்க இருக்கு அப்படின்னா தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. மிக மிக முக்கியம். பாதம் அப்படின்னு பொறுத்துக்களை கேட்கலாம். பாதம் அப்படின்ற கதை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். தாவரங்களின் உரையாடல்ல எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. நாம அடுத்து பார்க்க இருப்பது பார்த்தா கற்கண்டு. கற்கண்டுல பெயர் சொல் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய கற்கண்டுல பெயர் சொல் பார்க்கலாம். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை அனைத்தும் பெயர்களை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். அவை யாவன அப்படின்னு சொல்லிட்டு கீழே 6 சொல்லியிருக்காங்க. என்னன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இப்போ ஒவ்வொன்றத்தை பத்தி கீழே பார்க்கலாம். பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். எடுத்துக்காட்டுன்னு கொடுத்திருக்காங்க. மரம், செடி, மயில், பறவை. இடப்பெயர் ஓர் இடத்தினை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. இதெல்லாம் பார்த்தோம்னா இடப்பெயர். காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, வினாடி. இதெல்லாம் பார்த்தோம்னா காலப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கண், கை, இலை, கிளை. இதெல்லாம் சினைப்பெயர். பூ இதெல்லாம் கூட சினைப்பெயர் தான். பண்பு பெயர் அப்படின்னு பார்த்தா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். அது பண்பு பெயர் எனப்படுவது பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இதெல்லாம் பண்பு பெயர். தொழில் பெயர் என்பது தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தா அப்படின்னா படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாம் தொழில் பெயர். 6 வகை பெயர்ச்சொற்களுக்கான சான்றுகளை வாக்கியத்தில் அமைத்து எழுதும் சொல்லி கீழே கொடுத்திருக்காங்க. காவியா வந்தாள் அப்படின்ற தொடர்ல காவியா என்பது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள் அப்படின்ற தொடர்ல பள்ளி அப்படின்றது இடப்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி அப்படின்னு சொல்லக்கூடியது மணி அப்படின்றது காலப்பெயர். காவியா தலையை அசைத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துல தலை அப்படின்றது சினைப்பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்தன அப்படின்ற சொல்லக்கூடிய வாக்கியத்துல பசுமை அப்படின்றது பண்பு பெயர். நடனம், ஆடுதல் சிறந்த கலை அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துல ஆடுதல் என்பது தொழில் பெயர். இடுகுறி பெயர், காரண பெயர். அடுத்தது நம்மளுக்கு பார்க்கணும் இடுகுறி பெயர், காரண பெயர் கொடுத்திருக்காங்க. நாம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என 2 வகைப்படுத்தினர். இடுகுறி பெயர் நாம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்களாகும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எந்த காரணமே இல்லாமல் வழங்கின பெயர் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மண், மரம், காற்று. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு ரீதியே 2ஆ பிரிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர் நாம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மரம், பழம். இடுகுறி சிறப்பு பெயர் நாம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். மா, வாழை. காரண பெயர் நாம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி சில பெயர்களை இட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளை வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நாற்காலி. 4 கால்களை உள்ளதனால் அது நாற்காலி. கரும்புகளை கருப்பாக இருப்பதனால் அது கரும்பலகை. இது காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என 2 வகைப்படும். காரண பொது பெயர் காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பறவை, அணி. இதெல்லாம் காரண பொது பெயர். காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயராகும். வளையல், நாற்காலி இதெல்லாம் காரண சிறப்பு பெயர். இந்த இலக்கணத்துல இன்னும் தெளிவா அழகா கூடிய சீக்கிரத்திலேயே வீடியோவை போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நான் படித்து மகிழ அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். அன்பினில் இன்பம் காண்போம், மரத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசர கனிவு காண்போம், வன்புகழ் கொடையினர் காண்போம், வலிமையை போரில் காண்போம்,
தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை சொல்லுது. இன்னொரு முறை கூட சொல்றேன் அந்த கவிதையை. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசர கனிவு காண்போம், வன்புகழ் கொடையரில் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் அப்படின்னு புலவர் ஆ முத்தரையனார் மலேசிய நாட்டு கவிஞர் சொல்லியிருக்காரு. இது மிக மிக முக்கியமானது. இப்போ பார்த்தோம்னா துன்புறும் உயிர்களை கண்டால் துரிசர கனிவு காண்போம் அப்படின்ற வரி கொடுத்துட்டு இது யார் எழுதுன்னு கேட்கலாம். அதுக்கு பார்த்தோம்னா புலவர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர். அதாவது நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு வரியை கொடுத்துட்டு அது யார் எழுதுன்னு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மிகவும் புதியது. அதனால இது யார் எழுதுன்னு கேட்டால் புலவர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர். இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிரான்ஸ்லேட் வேர்ட்ஸ் கலைச்சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட், தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், சமூக சேவகர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். இது மிக மிக முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேட் வேர்ட்ஸு. அடுத்து பார்த்தோம்னா வாழ்வியலில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் எல்லாமே தனியாக சேர்த்து ஒரு வீடியோவை போடுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிற பாடம் பார்த்தோம்னா இயல் 9 இன்னுயிர் காப்போம் அப்படின்ற இயல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.